தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சம் இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான செய்திகள் வர்றது அப்படிங்கிறது கிரிப்டோ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த டைம் ஏற்கனவே நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் ஓடிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிட்ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச் நம்மளையும் சில பேர் நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ நானுமே இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபண்ட்ஸ் லாஸ்ட்டாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த விதமான பெரிய மூமெண்ட்டும் இல்லை. ஸோ அதாவது கிரிப்டோ விட்ராவல்ஸ் எல்லாத்தையுமே டினைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 31 தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆனார். ஸோ எப்படி பைனான்ஸோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணாங்களோ அது ஃபெனால்ட்டி அதனால் ஸ்டெப் டவுன் பண்ணாங்க, அது ஓகே. பட் இங்கே நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே முழுக்க திருடிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திலே நடந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஃபாரெக்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர் டெலகிராமோட யூசர் நேமு, அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்ஃப்ளோ இல்லை. அவங்களுடைய ஹாட் வாலெட் எல்லாத்துலேயுமே செக் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56 மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாலெட்டில் ஃபண்டு இருக்குது. பட் அந்த ஃபண்டை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மெயினான இங்கே விஷயமா இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் இன்வெஸ்டிங் இன் மை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பிட்ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பிட்ஃபாரெக்ஸ் அஃபிஷியல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அஃபிஷியல் ஹேண்டில் இருக்குது. ஸோ அந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கேம் பண்ண மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஓமி டோக்கன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.1 பில்லியன் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹோல்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் நிறைய டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் நம்மள்ட்ட இல்லை. பட் இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சேட்னஸ் டே தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்டை விட்ரால் பண்ணக்கூடிய சூழ்நிலை இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதனால் இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபராக இருந்துக்குங்க. ஸோ இப்போவுமே சொல்கிறேன், இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இது போல் அடுத்தடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வெளில போயிடுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களோட நினச்சிக்கிட்டு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்சில் ஃபண்டு வைக்காதீங்க, வேலெட்டில் வச்சுக்கிங்க. ஸோ அடுத்தது எந்த நேரம் வேணாலும் எந்த எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் பார்த்தீங்கன்னா விட்ராவல் டெபாசிட்ஸ் அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எதை வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு காயின் சடனாக பம்ப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த காயின் பம்ப் ஆகுது, அதோட ஹோல்டர்ஸ் அங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடர் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாரு, ஒரே காயினில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மடங்கு ப்ராஃபிட் எடுக்கிறாரு அப்படின்னா கூட அதை பிளாக் பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்குது. ஸோ அது அவங்களோட ரைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க பண்ணக்கூடிய ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபராக இருந்துக்குங்க. ஏன்னா இது புல் மார்க்கெட்டுக்கான டைம். இந்த டைம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். ஸோ அதனால் தெளிவாக இருந்துக்குங்க.